டொனால்ட் ட்ரம்புக்கு அடி மேல அடி. சைனா எந்த லெவலுக்கு போகவும் தயாராக உள்ளது. இந்த ட்ரேட் வார் இப்படியே நிலைக்குமா இருந்தால் அமெரிக்காவில் வாழும் மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு வருடத்திற்கு $4700 செலவு அதிகரிக்கும். அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சைனாவை ஒயிட் ஹவுஸுக்கு கால் பண்ண சொல்லி கெஞ்சுறாங்க. The Trump administration had privately warned Chinese officials of சைனா, நான் யாரையுமே கிஸ் பண்ண மாட்டேன், உனக்கு தேவையா இருந்தா நீ வா. ரெசிபிக்கல் டேரிஃப் தள்ளுபடி செய்வதற்கான முக்கிய காரணமே சைனா தான். அது மட்டுமில்ல, அமெரிக்காவோட 760 பில்லியன் பாண்ட் சைனாட கையில் தான் இருக்கு. சைனா இந்த பாண்டை டம்ப் பண்ணினால் அமெரிக்காவுக்கு உடனடியாகவே ரிசெஷன் வந்துவிடும். இப்போ யாரோட கையில் கார்ட்ஸ் இருக்கு? கூடிய விரைவில் ஒயிட் ஹவுஸுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவுடைய ஆட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. எங்கே கையை வைக்கக்கூடாதோ அங்கே தெரியாமல் கையை வச்சிட்டாங்க. சைனா ரிட்டாலியேட் திருப்பி பதில் அடி கொடுத்துள்ளது. ஆரம்பத்தில் அமெரிக்கா சைனாக்கு எதிராக 20%, 54%, 104%, கடைசியாக 145% வரிகளை அதிகரித்தது. சைனா மட்டும் என்ன சும்மாவா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக 125% அமெரிக்க பொருட்களுக்கு வரிகளை அறிவித்துள்ளது. மீண்டும் வரிகளை அமெரிக்கா அதிகரித்தால் நாங்கள் அதிகரிக்க போவதில்லை. எங்கே கையை வைக்கணுமோ அங்கே கையை வைப்போம். எச்சரிக்கை விடுத்துள்ளது. எங்கட கையில் தான் பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரேடிங் வாரில் யாருமே வின் பண்ணின சரித்திரமே இல்லை. இதில் 2 பக்கத்துக்குமே பெரிய லாஸ் தான். சைனா என்ன சொல்லுது? அமெரிக்கா எங்களுக்கு தேவை இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லுது? 70க்கு மேற்பட்ட நாடுகள் தங்களோட டீல் பேச்சுவார்த்தைக்கு வாரத்துக்கு தயாராக உள்ளது. These countries are calling us up, kissing my ass. They are dying to make a deal. Please, sir, make a deal. I'll do anything, sir. இதெல்லாமே பச்சை பொய். எல்லா நாடுகளுமே ஆரம்பத்திலிருந்து ஃப்ரீ ட்ரேடுக்கு தான் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வழிய டெரஃப் பே பண்ண தயாராக இல்லை. மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஆட்சி பிச்சை எடுத்து தான் வாழ வேண்டும். அதே நேரத்தில் சைனா ரிட்டாலியேஷன் திருப்பி அடிக்க வேணாம். சைனாவை ஒரு டீலுக்கு வாங்க. சைனா ரிட்டாலியேட் பண்ணினால் சைனாவுடைய எக்கானமிக்கு தான் ஆபத்து. இது சைனா தான் சொல்ல வேண்டும், வழிய அமெரிக்கா சொல்லவே தேவையில்லை. அமெரிக்காவுக்கு சைனா டீலுக்கு வந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. டீலுக்கு வராட்டி அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து. If China intends to make a deal with the United States, if China continues to retaliate, it's not good for China. Until they make a deal with us, that's what it's going to be. I think they'll make a deal at some point. China will. They want to make a deal. They really do. They want to make a deal. They just don't know how to get it started. அமெரிக்காவுக்கு இவ்வளவு சூப்பர் பவர் இருந்தால் எதற்கு அமெரிக்கா இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சைனாக்கு கால் பண்ணி சைனா கவர்மெண்ட்டை அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸுக்கு கால் பண்ண சொல்லி கெஞ்சுறாங்க. Just hours before these new retaliatory tariffs came out from China this morning, the Trump administration had privately warned Chinese officials of 2 things. First of all, not to retaliate, which we heard from Trump time and time again over the last few weeks, but also that China should be requesting a phone call between President Trump and President Xi. China has not done that so far. யாரு இப்போ யாரை கிஸ் பண்ணுறது வெளிப்படையாகவே தெரியுது. அமெரிக்கா தான் இப்போ கிஸ் பண்ணுது சைனாவை. இப்போ மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று சொல்லி ஒரு சிவப்பு தொப்பி ஒன்றை விற்றாங்க. அதில் ஜோக் என்னென்று சொன்னால், அந்த தொப்பி கூட மேட் இன் சைனா தான். இதை அமெரிக்காவில் மேக் பண்ணியிருந்தா யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. கோஸ்ட் விலை அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த தொப்பி கூட மேட் இன் சைனா தான். But Chinese officials are posting memes showing the price of knockoff Make America Great Again hats. By the way, folks out there, those of you in Magaland, where do you think your hat comes from? It comes from China, baby. That's where it comes from. இன்றைக்கு சைனா மினரல்ஸை பேன் பண்ணிட்டு இனிமேல் அமெரிக்காவுக்கு நாங்கள் சப்ளை பண்ண போகிறதில்லை. இதில் தாக்கம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி அமெரிக்காவில் கார்களுக்கு 25% வரிகள் இருக்கின்றது. அதை விட இனிமேல்
கார்களோட விலை இன்னும் அதிகரிக்க போகுது, செல்போன்ட விலை அதிகரிக்க போகுது, எல்லா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாமே விலைகள் அதிகரிக்க போகின்றது. அமெரிக்காவுடைய 85% பொருட்கள் வெளிநாடுகள்ல தான் வருகின்றது. சாதாரண மக்களாக இருக்கட்டும், மல்டி பில்லியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பை அண்ட் செல் பிஸ்னஸ் தான் செய்து கொண்டு வராங்க. இந்த சைனாவில் இந்த வர பொருட்கள் எல்லாமே இப்போ ஷிப்மெண்ட் எல்லாமே இப்போ நிறுத்தப்பட்டுள்ளது. யாருமே இனிமேல் 100% வட்டிக்கு மேலே வரிகளுக்கு மேலே இந்த பொருட்களை வாங்க போகிறதில்லை. அதனால் இனிமேல் பை அண்ட் செல் பிஸ்னஸ் கூட செய்ய முடியாது. உதாரணத்துக்கு வால்மார்ட்டாக இருக்கட்டும், கொசோவாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், என் அமேசான் பிஸ்னஸ் கூட இனிமேல் யாராலுமே செய்ய முடியாது. பொருட்களின் விலை 2 மடங்காக அதிகரிக்க போகின்றது. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தான் ஸ்டாக் இருக்க போகுது. அதுக்கு பிறகு அவுட் ஆஃப் ஸ்டாக். பிஸ்னஸ் எல்லாமே மூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்களுக்கு பொய் சொல்ல வெளிக்கிட்டால் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதோட ரெசிப்ரோக்கல் டெரிஃபும் நடைமுறைக்கு வந்திருந்தால் அமெரிக்காவின் நிலைமைதான் என்ன? அமெரிக்காவில் எங்கேயாவது ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போங்க, அமெரிக்கன் ஃப்ளாக்ஸாக இருக்கட்டும், அமெரிக்கன் ஹெட்ஸாக இருக்கட்டும், கீ செயினாக இருக்கட்டும், எந்த ஒரு ஓர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் அமெரிக்கன் பார்டரில் இருக்கிற நயக்ரா ஃபால்ஸுக்கு போய் ஒரு கிஃப்ட் ஷாப்பில் போய் நீங்கள் என்ன வாங்கினாலும், அமெரிக்கன் ஃப்ளாக் உள்ள சின்ன கீ செயின் வாங்கினா கூட பின்பக்கம் பாருங்கள், மேட் இன் சைனான்னு தான் இருக்கும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே சைனாலேருந்து தான் வருது. இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இந்த சைனாவை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு வராங்க. இதே பொருட்களை வந்து அமெரிக்காவில் மேக் பண்ணால் யார் வாங்க போகிறது? அமெரிக்காவுடைய ஐகானான லிபர்ட்டி ஸ்டாச்சு அது கூட அமெரிக்காவுக்கு சொந்தமானது அல்ல. அது மேட் இன் பிரான்ஸ் நாட்டவர்கள் தான் அதை அமெரிக்காவுக்கு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா பிரான்ஸுக்கே வந்து டெரஃப் என்ற வரிகளை வந்து அறவிடுது. இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவால் அமெரிக்காவுக்கு இயலி, அதாவது ஒரு வருடத்துக்கு சுற்றுலா பயணிகளின் பணங்களை பார்க்கும் பொழுது பில்லியன் கணக்கில் இவங்க வந்து உழைக்கிறாங்க. உண்மையிலே பார்த்தா பிரான்ஸ் தான் அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை அறவிட வேண்டும். சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனைக்கு உருவம், சைனா தங்களுடன் ரெஸ்பெக்டாக வந்து ஒரு ட்ரேடிங், ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரதா இருந்தால் மட்டும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். அதுவும் நாங்கள் வரமாட்டோம், உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் வாங்க. சைனா பழைய விவசாய நாடு அல்ல. சைனா டெக்னாலஜிலையுமே எக்கானமிலையுமே இப்போ நம்பர் 1 நாடு. ஸோ உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் வாங்க, எங்களுக்கு அமெரிக்கா தேவையில்லை. டெஸ்லாலேருந்து ஆப்பிள்லேருந்து எல்லா ஃபேக்டரிஸுமே சைனாவில் இருக்குது. முடிஞ்சால் மூட்டை கட்டி கொண்டு போய் அமெரிக்காவில் வியாபாரத்தை செய்து பாருங்க. இப்போ 2 சூப்பர் பவர் நாடுகளோட ஜிடிபி லெவல் அதை விட யாருக்கு இப்போ வளர்ச்சி அதிகம்னு தான் பார்க்க வேண்டும். USA 25.5 ட்ரில்லியன், சைனா 18 ட்ரில்லியன். வெல்த் பை ஹெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா 12,600, USA 82,800, 6 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் வளர்ச்சின்னு பார்க்கும் பொழுது சைனா 4.87, அமெரிக்கா 2.87. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருக்குது சைனாட வளர்ச்சியில். சைனாட்ட மினரல் அதிகமாக இருக்குது. டெக்னாலஜியை பார்க்கும் பொழுது அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லை, சைனாவோட யுத்தத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு பிகஸ்ட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சைனாவுடைய முன்னேற்றத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு கவலை இருக்கத்தான் செய்யுது. சைனா என்ன சொல்லுது? அமெரிக்காவோட இனிமேல் எந்த ஒரு டீலும் எங்களுக்கு தேவை இல்லை, நாங்களே எங்களை பார்த்து கொள்ளுவோம். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு நீங்கள் ஃப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் கவனமாக ஃப்ளை பண்ணிவிட்டு திரும்பி வாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் படிக்கிற சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூட எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இனிமேல் அமெரிக்காவை நம்ப முடியாது. அமெரிக்கா சைனாவுக்கு ஒரு சேஃபான கண்ட்ரி அல்ல. உலக நாடுகளே அமெரிக்காவின் நம்பிக்கையை இழந்து விட்டது. இப்போ யாரோட கையில் கார்ட்ஸ் இருக்குது? அமெரிக்காவோட கையிலையா சைனாவோட கையிலையா கார்ட்ஸ் இருக்குது? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இப்போ நடுங்குறார்? எப்படியாவது சைனாவை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தே ஆக வேணும், இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அமெரிக்கா சந்திக்க போகிறது. இதனால தான் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சைனாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது தங்களோட
தங்களுக்கு கால் பண்ண சொல்லி அமெரிக்கா வந்து வேறு வழிகளை வந்து செய்து கொண்டே வருகின்றது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இவர் கிஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் இவர் கால் பண்ணால் இவர் சைனாவை கிஸ் பண்ண மாதிரி வரும். அதுக்காக நிறைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சைனாவை ஒரு டீலுக்கு கூப்பிட்றார். ஆனால் சைனா என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் எந்த டீலுக்குமே வரவே மாட்டோம்ண்டு. உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் வாங்க, அதுவும் நேரடியாக வாங்க, மறைமுகமாக வர வேண்டாம் என்று சைனாட்ட இருக்கிற 760 பில்லியன் யூஎஸ் பாண்டை வந்து சைனா டம்ப் பண்ணினால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு. இதனால தான் அமெரிக்கா வந்து சைனாவை லேஸில் விடவே முடியாது. இப்போ பாண்ட் என்றால் என்ன? பாண்ட் என்றால் ஷேர் இல்லை, பாண்ட் தான். இப்போ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, உற்பத்திக்கு, நாட்டை அபிவிருத்தி செய்கிறதுலேருந்து நாட்டு மக்களோட சம்பளம் எல்லாத்துக்குமே நிறைய பணம் தேவைப்படுது. அப்போ இந்த நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த நாட்டுகிட்ட போய் ஒரு பாண்டாக கேட்குறாங்க பணத்தை, பெரிய ஒரு வட்டியோட. அப்போ இந்த நாட்டுக்கு உதவி செய்யும் பொழுது இவங்க வட்டியும் முதலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் பணம் அதிகமாக தேவைப்படுன்னு சொல்லி இன்னும் பணங்களை வாங்குறாங்க. அப்படி வாங்கி தான் இன்றைக்கு வந்து 760 பில்லியன் டாலர்ஸ் வந்து பாண்ட் வந்து இப்போ சைனாட்ட இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான வாக்குவாதங்கள், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்தால் இது என்ன செய்யும்னு சொன்னால், உங்களில் எங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை, இந்த பாண்ட் எல்லாத்தையுமே எங்களுக்கு உடனடியாக திருப்பி தர சொல்லி வட்டி முதலுமா கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னால், ஜிடிபி அமெரிக்காவோட டாலர் எல்லாமே குறைஞ்சா அமெரிக்கா வந்து நம்பர் 1ல இருக்கவே முடியாது. என்னத்துக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னால், இந்த பாண்டை சைனா வந்து டம்ப் பண்ணினால், யாருக்காவது ப்ரைவேட்டில் எங்கேயாவது கொடுத்து டம்ப் பண்ணினால் இதை இவங்களால் பே பண்ண முடியாது. இப்படி ஒரு கட்டம் வரும் பொழுது 2 நாடுகளுக்குமே ஆபத்து இருக்குது. 2 நாடுகளுடைய ஜிடிபியும் குறையும், டாலர் பெறுமதி எல்லாமே குறையும். ஸோ 2 நாடுகளுக்குமே இதில் பெரிய ஆபத்து இருக்குது. இதில் அமெரிக்காவுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. சைனா என்ன சொல்லுது, அடுத்த 5000 வருடங்களுக்கு வந்து தங்கள்கிட்ட பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகம் பெரிது, நிறைய கண்ட்ரிஸோட இப்போ ட்ரேடிங் செய்யலாம். அதை விட யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு எல்லாத்துக்குமே சைனா ட்ரேடிங் செய்கிறதுக்கு புது பேச்சுவார்த்தைகளை நடத்த போகின்றது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிற பொருட்களை வந்து அமெரிக்காலே விற்க முடியாது. எப்படி வெளிநாடுகளுக்கு விற்க முடியும்? China is fully prepared to fight to the very end because the world is big enough that the United States is not the totality of the market in the world. So if the United States wants to go in that direction of completely shutting itself out of the China market, be my guest. Yeah, and China will lose the US market, which, as I've said, is 15%. We don't care. We don't care. China has been here for 5,000 years. Most of the time, there was no United States, and we survived. And if the United States wants to bully China, we will deal with the situation without the United States. And we expect to survive for another 5,000 years. சைனா மக்கள் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவோட ட்ரேடிங் போர் நடந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தங்களோட வீட்டில் 99% சைனீஸ் ப்ராடக்ட் தான் தங்கள்கிட்ட இருக்குது. அந்த 1% ஆப்பிள் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் சைனாவில் தான் மேக் பண்ணுறாங்க. People are asking me whether I'm afraid of the potential price increase in China caused by the new American tariff policy. So I looked around my house for some American products. The only thing that I can find is this iPhone 16 that I use for TikTok. And it's probably also made in China. So no, I don't think the new tariff law will change my life at all. இப்போ உலகம் வந்து மாறிவிட்டது. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். பழைய அமெரிக்காவை இனிமேல் திருப்பி கொண்டு வர முடியாது. அமெரிக்கன் டாலர் இங்கே இருக்குது, ஏஷியன் டாலர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ரூபாய் எல்லாமே குறைவாக உள்ளது. இங்கே உற்பத்தி செய்த பொருட்களை வந்து இங்கே விற்க முடியாது, டாலர் குறைவாக இருக்கிறதால. இங்கே குறைவாக இருக்கிறதால எஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உற்பத்தி செய்கிறதால தான் இங்கே விற்கும் பொழுது மக்கள் வந்து சீப்பான ப்ரைஸில் அதை வாங்குகிறாங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த அறிவே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாட்டை திருத்தணுன்றது முக்கியம் இல்லை,
தண்ட பாக்கெட்டில் எவ்வளவு காசு வரும் இந்த வரிகளால், இதைத்தான் மெயினாக பார்க்குறார். இப்போ ரியாலிட்டி இதுதான். அமெரிக்காவில் இருக்கிற சப்வே ஸ்டேஷனை பாருங்க, இப்போ சைனாவில் இருக்கிற சப்வே ஸ்டேஷனை பாருங்க. எந்த நாடு வளர்ந்து கொண்டு வருகின்றது? இந்த வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் என்று கூறப்படும் வெள்ளை மாளிகையில் இருக்கிற பில்லியனஸை ஒரு நாள் சப்வேல பயணம் செய்ய சொல்லுங்க பார்ப்போம். சப்வே நாரி போய் கிடக்கு. இப்படித்தான் அமெரிக்காவில் 2 பிரிவா மக்களும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்டி பில்லியனர்ஸ், ஒரு பக்கம் சாதாரண வறுமையா இருக்கிற மக்கள். அமெரிக்காவுக்கு சைனா தேவை அல்ல. ஆனால் அமெரிக்கன் மக்களுக்கு சைனாவில் உற்பத்தி செய்யும் பொருட்கள் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது. இது வெறும் ஆரம்பம்தான். போக போகத்தான் டொனால்ட் ட்ரம்புக்கு இருட்டடி காத்திருக்கின்றது. சைனாலேருந்து இந்த பொருட்கள் உற்பத்தி செய்யாவிட்டால் ஒரு இல்லாட்டி 2 மாதத்தில் அங்கே பொருட்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகின்றது. பொருட்களின் விலைகள் இன்னுமே அதிகரிக்க போகின்றது. ஸோ ஒயிட் ஹவுஸுக்கு முன்னால் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் இதிலிருந்து எப்படி தப்புவார் என்று சொன்னால், பழைய அதாவது ஜோ பைடன் செய்த பிழைகளால் தான் அமெரிக்கா இன்றைக்கு இப்படி இருக்குன்னு தப்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.